பிரேஸ் த லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? பாரிக்கு உடம்பு முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அதனால தன்னுடைய கார் டிரைவரை கூப்பிட்டு, தம்பி, இனிமேல் நீங்க வர வேண்டாம்ப்பா, வேற எங்கேயாவது வேலை தேடிக்கோங்க. எனக்கு இப்போ உடம்பு முடியல, நான் எங்கிருந்து என்னோட பிஸ்னஸை பார்க்கறது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட கார் டிரைவர், என்ன சார் சொல்றீங்க? நீங்க நல்லா இருக்கும்போது உங்க கூட இருந்தேன், இப்போ நான் எங்க போவேன்? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்ததோடு இல்லாம அவன் சொன்ன மாதிரியே அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் பண்ணி தினமும் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் அவரை விட்டுட்டு திரும்பவும் மாலையில அவர் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. இப்படி அவர் கரெக்டான நேரத்துல செஞ்ச அந்த உதவியால பாரி அந்த வருடம் அந்த பிசினஸ்ல பல கோடிய லாபமா சம்பாதிச்சாரு. தன்னுடைய லாபத்துல தனக்கு அதிகமா உதவியோட இருந்த அந்த கார் டிரைவரை அவர் மறக்கல. அவரை கூப்பிட்டு அவருக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட தொகையை அவருக்கு ஷேரா கொடுத்தாரு. அது பல கோடி மதிப்புள்ள ஷேர். அதை பெற்றுக்கொண்ட கார் டிரைவருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். என்னங்க, நம்ம வாழ்க்கையில இப்படி யாராவது நமக்கு செய்ய மாட்டாங்களான்னு ஏங்குறீங்களா என்ன? வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உபாகமம் 28:11. உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமாங்க, இந்த வசனத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன் படி, கர்த்தர் உங்களுக்கு மிகுதியான அல்லது ஏராளமான செழிப்பு உண்டாக செய்வார். என்னங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஏராளமா தாராளமா செழிப்பு உண்டாக செய்ய காத்திருக்கிறாரு. அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அவரை நோக்கி பாருங்க. God bless you all.